வணக்கம். எல்லாம் வல்ல கால பைரவருடைய அருள்னால் இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மாந்திரிகம்னு திருமண பக்கமெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா தெய்வங்களும் மாந்திரிகம் செய்யுமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு மாந்திரிகத்தில் நல்லவன் கெட்டவன் இருப்பேன். அவங்களுடைய கிரக பலன்கள், அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்காங்க, என்ன தர்மங்கள் செஞ்சுருக்காங்க, அதை பார்த்து எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் பார்த்திங்கன்னா சுடலை மாடசாமி உபாசகரோ இல்லை பக்தனோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முழுமையான பக்தியை நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா போதும். இது ஒரு லவ் பண்ணுற மாதிரி ஒரு உண்மையான அன்பை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வார். இப்போ காளியே கூட எதிர்த்து நிற்பார். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு எதிரின்னு இருந்துட்டால் அந்த எதிரி உங்களை விட சக்தி படைத்தவனாக இருந்தாலும் சரி, நிறைய தான தர்மங்கள் பண்ணவனாக இருந்தாலும் சரி, எதிரியை உங்களுக்கு ஃபுல்லாக அழிச்சிடுவார். உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஏதாவது ஆகும். அந்த மாதிரி எதிரியில் உங்கள் பக்கத்துலேயே வர விட மாட்டார். மற்ற தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவன் நிறைய தர்மம் பண்ணியிருக்கேன், தானம் பண்ணியிருக்கேன், அவனெலாம் செய்யாது, ஏன்னா அவன் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லவனாக இருக்கிறதுனால அவனை அந்த தெய்வங்களை எதுவும் செய்ய. ஆனால் சொல்ல மாட்டேன் சாமி அப்படி கிடையாது. இவன் என் பக்தன், இவன் என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சுடலை மாட சாமியை நேராக போய் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துரும். அது மாதிரி சுடலை மாட சாமியை அதுக்குன்னு மட்டும் கிடையாது. மாந்திரிகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுடலை மாட சாமியை வச்சு செய்ய முடியாதுங்கிறதே கிடையாது. மாந்திரிகத்தின் உச்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுடலை மாட சாமி தான். ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் செய்யும், ஒரு சில விஷயங்கள் செய்யாது. நல்ல காரியங்கள் மட்டும்தான் செய்யும். ஒரு சில தெய்வங்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டும்தான் செய்யும், மற்றவங்களுக்கு செய்யாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ கருப்பசாமி கோயில் இதெல்லாம் நிறைய இடத்துல வச்சு குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாதம் அமாவாசை பௌர்ணமி கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு மாதம் போக போகவே உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் சொல்ல மாட சாமி அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தடவை சொல்ல மாட சாமின்னு கூப்பிட்டு நீங்கள் அவருக்கு வழிபாடு பண்ணி ஒரு கற்பூரம் ஊதுபத்தி காமிச்சிட்டிங்கனாலே போதும். அவர் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருந்து ஒரு தடவை கும்பிட்டாலே போதும். கடைசி வரையும் உங்களுக்கு அதை நினைவில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ தன்னால் முடிஞ்ச நல்லது எல்லாத்தையுமே அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இந்த சுடலை மாட சாமி ஒரு உபாசகர் முறைப்படி இதை எடுத்து உபாசனை பண்ணிட்டாலே உங்களால் செய்ய முடியாதுன்னே இல்லை. மாந்திரிகத்தில் அனைத்து விதமான காரியங்களையும் நீங்கள் செய்யலாம், அஷ்ட கர்மங்களையும் செய்யலாம். ஆனால் அதனுடைய கர்மாக்கள் கண்டிப்பாக உண்டு. அதை நீங்கள் கரெக்டாக முறைப்படி நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அதாவது உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறாமல் மற்றவங்க தேவைகளுக்கும் அதிகமாக நீங்கள் பயன்படுத்த சுடலை மாட சாமி என்ன பண்ணுவாங்கன்னா மனமும் உங்களுக்கு நிறைய மூலிகைகள் பற்றிய ரகசியங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. மாந்திரியத்தில் இன்னும் நிறைய வித்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா மயான பூஜை அதெல்லாம் உங்களுக்கு பயணணும். சுடலை மாட உபாசனைனா கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் மயான பூஜை பண்ணணும். கறி, மீன், ஆட்டு ஈரல், இந்த மாதிரி மதுபானம் இதெல்லாம் வச்சு நீங்கள் முறைப்படி மயானத்தில் அவருக்கு வழிபாடு பண்ணால் மட்டும்தான் கடைசி வரை அவருடைய அருள் உங்களுக்கு நிலைச்சி நிற்கும். முதல்ல பார்த்திங்கன்னா சுடலை மாட அருள் நீங்கள் உங்களுக்கு உடம்புல இறங்கும். நீங்கள் ஒரு 48 நாள் உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மந்திரம் சொல்லி கூப்பிடும் போதே உங்களுக்கு ஒரு விதமான வைப்ரேஷனும் உடம்புல தெரியும். அது வர நீங்கள் அவர் வந்தோன்னே அவர்கிட்ட என்ன பண்ணணும்னா முக்காலத்தையும் கணிச்சு வாக்குலையும் மனசுலையும் நின்று வரக்கூடிய மக்களுக்கு நல்ல வாக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி சத்தியம் வாங்கிக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்து சுடலை மாட சாமியை கூப்பிட்டாலும் அவர் நேராக உங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய துயரத்தை நீக்கி எல்லா வள நலமங்களையும் அள்ளி கொடுப்பார். முறைப்படி நீங்கள் சுடலை மாட சாமியினுடைய குடுவையை வாங்கி அவரை பற்றிய ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். மாந்திரிக முறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். கற்றுக்கிட்டு நீங்களும் 4 மக்களுக்கு நல்லது செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச நல்லதை மக்களுக்கு செய்யுங்க. எதுவுமே செய்ய முடியாட்டினாலும் சுடலை மாட சாமி பேரை சொல்லி திருநீரோ ஒரு எலுமிச்சம்பழமோ கொடுத்தீங்கன்னா கூட போதும். அதுவே அவங்களுக்கு பல நன்மைகளை செய்யும். அந்த அளவிற்கு சுடலை மாட சாமி ஒரு சச்சுருவான தெய்வமாக இருந்து உங்களுக்கு அனைத்து நல்லதுகளும் செய்வார். இதையும் பொதுமக்கள் யாருக்கு சுடலை மாட பக்தர்கள் இருக்காங்களோ, சுடலை மாட சாமி பக்தர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் வாங்கி பயனடைமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.